பேர், இந்த பக்கம் 150 பேர் நின்று நேருக்கு நேர ஃபயரிங் நடக்குது, யுத்தம் நடக்குதுன்னு சொன்னா அதுல அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது மேலே இருந்து ஒரு கூட்டமாக ஹமாஸ் படை நிற்கும் போது மேலே இருந்து குண்டு போட்டாங்கன்னா அவங்க சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, மரணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது ஹமாஸ் தங்கி இருந்த ஒரு இடத்தை நாங்க அட்டாக் பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலும் வாய்ப்பு இருக்கிறது. அங்க எங்கேயுமே ஹமாஸை தரைக்கு மேலே இவங்க பார்க்கவே முடியாது. பார்க்கிற நேரத்தில் இவங்க இருக்க மாட்டாங்க. அதான் அங்க உள்ள பிரச்சனை. அவங்க பங்கருக்குள்ள வெளியே வருவாங்க, வெளியே வந்து அட்டாக் பண்ணுவாங்க, உள்ள திரும்ப போயிடுறாங்க. இந்த நிலையில சரி, ஒரு வாதத்துக்கு ஹமாஸினுடைய 100 பேரை கொன்றுக்கம்னு சொல்றான்ல, ஒரு 2 பாடியாவது காட்டினாங்களா? 2 ஜனாசாவை காட்டணுமா இல்லையா? நாங்க 100 பேரை கொண்டிருக்கோம், அதுல 2 பேர ஜனாசாவை பாருங்க. ஹமாஸ் ஆனா என்ன செய்யறாங்க? யாரையாவது நேருக்கு நேர் 1 to 1 கொண்டாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க பாடியை தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போய் பேச்சுவார்த்தையில் தர்றோம் பாடின்னு சொல்லி எம்பாமிங் பண்ணி வச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்க.